சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க தமிழ் வந்துட்டு கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொன்னதும் சேது பார்த்தா வேகமா தமிழ் பக்கம் வந்து நிக்கிறாரு. ஆமாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, உங்க அம்மாவே நம்ம வீட்டுக்கு வந்து மகளா பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, அது இப்ப உண்மை ஆயிடுச்சிங்க. உண்மையிலேயே என் வயித்துல உங்க அம்மா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது தமிழ அப்படியே பாக்குறாரு. இங்க வசந்தியும் கருப்பும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பவே 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ் வந்துட்டு, என்னங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க, இன்னியோட எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 46 நாள் ஆச்சு. இப்பதான் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாரோம். உண்மையிலேயே என் வயித்துல உங்க வீட்டு வாரிசு வளருதுங்க, இது சத்தியமான உண்மைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே சொல்லவும் இங்க சேது வந்துட்டு, யாரு குழந்தைக்கு என்ன அப்பா அக்கா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தவும், என்னடி சும்மா கத்திக்கிட்டு இருக்க, எவன் குழந்தைக்கோ என்னைய அப்பாக்கா பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க வசந்திக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. கருப்பும் வேகமா வந்துட்டு, மாப்பிள என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யோ மாமா நீ சும்மா இருயா, உனக்கு இத பத்தி ஒன்னும் தெரியாது. ஏண்டி நம்ம 2 பேரும் ஒரே ரூமுக்குள்ள தான் இருந்தோம், உன்னை நான் தொட்டேனா? இல்ல நமக்குள்ள ஏதாவது நடந்துச்சா? அது எப்படி? நீயும் நானும் பிரிஞ்சிருந்து 80 நாள் ஆச்சு, நீ திரும்ப நம்ம ரூமுக்குள்ள வந்து 80 நாள் ஆச்சு. அப்ப நீயும் நானும் ஒன்னா சேர்ந்திருந்தோமா? எதுவுமே கிடையாது. இப்போ வந்துட்டு 45 நாள் அப்படின்னு சொல்ற, எவங்கிட்டயோ போயிட்டு வந்துட்டு இப்போ எங்க வீட்டு வாரிசு வளருதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க தமிழுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. சீ வாய மூடு, நானும் எவ்வளவு பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கேன், போதையில இருக்கிறதுங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் நான் போதையில இல்லைனாலும் இப்படி தாடி கேட்பேன், நம்ம 2 பேரும் இத்தனை நாளா பிரிஞ்சு இருந்துட்டு இப்போ வந்து என் வீட்டு வாரிசு உன் வயிற்றுல வளருதுன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? என்னைய பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசவும், ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வேகமா கருப்பு வராரு. மாப்பிள போதையில இருக்கிறங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் வார்த்தையை விடாதையா, வேணாயா வாயா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கூப்பிடவும், யோ மாமா நீ சும்மா இருயா, உனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவ நம்ம வீட்டுக்கு வெளியில இருந்து 8 மாசம் ஆச்சு, நம்ம வீட்டுக்குள்ள இவ வந்து 8 நாள் ஆகுது. இப்போ திடீர்னு வந்துட்டு 45 நாள் அப்படின்னு சொல்றா. நீயே கணக்கு பண்ணி பாரியா, தெரியும். நான் இப்போ சொல்றேன், இவ என் ரூமுக்குள்ள வந்து என் கூட சேர்ந்து இருக்கும்போது என் சுண்டு விரல் கூட இவ மேல பட்டது கிடையாது. நானும் இவளும் என்னதான் ரூமுக்குள்ள இருந்தாலும் இவ மாசமா இருக்கான்னு சொல்லி இவகிட்ட இருந்து நான் எட்டி தான் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு வந்துட்டு 45 நாள் இவ வயிற்றுல கரு வளருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லவும் இங்க வசந்திக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அதிர்ச்சியாகவும், தமிழ் வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவும், நீ இருமா, ஏயா என்ன கேட்ட? என்னைய பார்த்து என்ன வார்த்தை நீ கேட்ட? உன் கூட இருந்ததை தவிர நான் வேற எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. இப்போ வந்து நீ என்னைய சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமாடி சந்தேகம்தான் படுறேன். நீ எவன் கூடயோ போயிட்டு வந்துட்டு எவன் வீட்டு பிள்ளையவோ உன் வயிற்றுல சுமந்துட்டு இப்போ அதை என் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன சொத்துல பங்கு கேட்கலாங்கிறதுக்காண்டி இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசவும், சீ வாய மூடு போதும், இனிமே நீ என்கிட்ட ஒத்த வார்த்தை பேசாத, என் முகத்திலையும் முழிக்காத, உங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் பாரு, என்னையே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தமிழ் வரவும் இங்க பார்த்தா கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன மாப்பிள நீ நிதானத்துல இல்லைனாலும் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசலாமா? தமிழ் செல்வியை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்ல, அந்த பிள்ளை என்ன அப்படிப்பட்ட பிள்ளையா, ஏன்யா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. வா மாமா வண்டி எடு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் பார்த்தா இங்க வீட்டுக்கு வந்துறாங்க. இங்க தமிழ் பார்த்தா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கவும்
இங்க வசந்தி பார்த்தா, என்ன தமிழ், அவர் என்னென்னமோ சொல்றாரு, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் கேட்கவும், அம்மா நீயும் என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஐயோ நான் சந்தேகப்படலடி, நான் பெத்த பிள்ளைய நானே சந்தேகப்படுவானா, நான் என் சந்தேகப்படலடி, அவர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீயும் அவரும் எட்டி தான் இருந்தீங்கன்னு, அதனால தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், அவர் சொல்றது உண்மைதான், ஆனா எனக்கும் அவருக்கும் நடந்த விஷயமே அவருக்கு ஞாபகத்துல இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் அழுகவும், என்ன பிள்ளை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், நானும் அவரும் கொடைக்கானல் போயிருந்தோம்லாமா, அவரு கூட காட்டுக்குள்ள போயிட்டாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த காட்டுக்குள்ள தாமா நானும் அவரும் சேர்ந்து இருந்தோம், அப்போ நடந்த விஷயம் அவருக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை போலமா, அங்க இருந்த ஒரு பழத்தை சாப்பிட்டோம், அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நானும் அவரும் எங்களை மறந்து சேர்ந்து இருந்தோம், இந்த விஷயம் எனக்கு அது நடந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு, ஆனா அவருக்கு இது எதுவுமே ஞாபகத்துல இல்ல போல, அதனாலதான் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன பிள்ளை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, மருமகன் உன்னை இப்படி சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட சொல்லவும், இங்க தமிழ் வந்துட்டு, ஆனா அவரு இப்படியெல்லாம் பேசுவார்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே சொல்லவும், இங்க வசந்தி வந்துட்டு தமிழோட நிலைமையை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க.